இப்ப சமீப காலமாக இலங்கையை சுற்றி நடக்கிற விஷயங்கள் என்று சொல்றதை விட தமிழ் மக்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் மிக முக்கியம். ஜியோ பாலிடிக்ஸ் எப்படி, அதாவது பூகோள அரசியல், புவிசார் அரசியல் எப்படி எங்களை கொண்டு தாக்குது என்பது 2009 மே மாதம் ஏன் போர் இல்லாமல் செய்யப்பட்டது என்பதற்கான காரணங்களை நாங்கள் இப்பதான் கண்டுகொள்றோம். ஆனா அந்த நேரத்தில் நாங்கள் அதை புரிஞ்சு கொள்ளல, ஏன் எல்லாரும் சேர்ந்தார்கள்ன்றதை. அது சம்பந்தமானதுதான் நான் இந்த விளக்கத்துல முக்கியமாக இந்த ஆரம்பத்திலேயே நாங்கள் உங்களுடைய இயக்கத்தின் பேர் விடுதலை என்று சொன்னீர்கள். இந்த அரசியல் உரிமை தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை போராட்டம் என்ற வசனம் அடிக்கடி பாவிப்பார்கள். மேல உரிமை என்பது அல்ல, விடுதலை, அரசியல் விடுதலை என்ற சொற்களை தான் அடிக்கடி பாவிக்கிறான். என்றால் எங்களுடைய இயக்கங்களுடைய பெயர்கள் எடுத்தாலே விடுதலை என்றுதான் இருக்கும். இப்ப சிவசக்தி ஆனந்தன் சொன்னது போல விடுதலை என்றுதான் இருக்கும். ஆகவே விடுதலை, அரசியல் விடுதலை என்ற சொல்லுதான் மிக முக்கியமானது. ஆகவே இந்த அரசியல் விடுதலை என்பதற்கான பேச்சுக்களை விட தற்போது இருக்கக்கூடிய 13ஆம் திருத்த சட்டம் எப்படி எங்கள்கிட்ட இருந்து இல்லாமல் போகுது என்றதிலிருந்து தொடங்கி அதுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய பூகோள அரசியலில் இருந்து வந்து நாங்கள் இனி அதை என்ன செய்யலாம், இந்த பூகோள அரசியலுக்குள்ளால நாங்கள் எப்படி சுழியோடி தப்பிச்சு கொள்ளலாம்ன்றதுக்கான வழிவகைகளும் இருக்குது. நான் அதை சொல்லி முடிக்கிறேன். இப்ப மிக சமீப காலமாக ரீசன்ட்லியாக நான் ஒரு அரசியல் பத்தி எழுத்தாளராக மாத்திரமல்ல செய்தியாளராகவும் இருக்கிறபடியால, அதுவும் இந்த சர்வதேச அரசியல் விவகாரங்களை எழுதி கொண்டிருக்கிறபடியால மிக முக்கியமாக சமீப காலம் நடந்து கொண்டிருக்கிற விடயங்கள் தமிழ் பத்திரிகைகள்ல அல்லது தமிழ் இலக்கிய ஊடகங்கள்ல மிகப்பெரிய வர இல்லை. அது ஏன்னு சொன்னால் அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, இப்ப இருக்கக்கூடிய செய்தியாளருக்கு அது பற்றிய விளக்கமின்மை, அல்லது ஊடக நிறுவனங்களுடைய தலைவர்கள் அல்லது பொறுப்பாளர்கள் அது பற்றிய விடயங்களை எழுதக்கூடாது அல்லது அதை சுயதணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற அந்த நிபந்தனைகளாகவும் இருக்கிறார். அநேகமாக இது விளக்கம் இல்லாத ஒரு தன்மையை தான் நினைக்கிறேன். உதாரணமாக நான் இந்த உரிய ஆரம்பிப்பதற்கு சின்ன உதாரணம் சொல்லுகின்றேன். என்று ஒருவர் நேற்று எடுத்தார் யூடியூப்பிலே இன்டர்வியூஸ் எடுப்பதற்கு. அப்ப நான் கரண்ட் இஷ்யூ பேசுவோம் என்று சொன்னேன். சொன்னால் அரசியல் கையில் பற்றி பேசுவோம் என்றார். நான் சொன்னேன் அது அல்ல, அது நீங்கள் வேணுமென்றால் மனித உரிமை ஆர்வலரிடம் வேறு யாரும் கேளுங்கள். கரண்ட் இஷ்யூ இருக்குது, ஜியோ பாலிடிக்ஸ், இலங்கையை சுற்றி தமிழ் மக்களை சுற்றி என்ன நடக்குது என்பதை பற்றி பேசுவோம். அப்ப அவர் சொன்னார் அன்னை அது ஈடுபடாது என்று சொன்னார். அப்ப அதுல இருந்து நீங்கள் ஒன்றை யோசிச்சு கொள்ள வேணும். இதை புரிஞ்சு கொள்ற அளவில் எங்களை தமிழ் சமூகம் இல்லை என்பதான் இப்ப என்னுடைய கவலை. இதைத்தான் நான் சிவசக்தி ஆனந்தன் அவர்களுக்கு அடிக்கடி சொல்லிக் கொள்றேன். அண்ணா இந்த ஜியோ பாலிடிக்ஸால நாங்கள் எவ்வளவு தூரம் தாக்கப்பட போறோம்ன்றதை தமிழ் பத்திரிகைகளும் தமிழ் இலக்கிய ஊடகங்களும் கொண்டு வருதில்லை, இருக்கிற செய்தியாளருக்கும் விளக்குவதில்லை. நான் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறேன். பல பேர் வாசித்து விட்டு, துறை சார்ந்தவர்கள் அதை புரிந்து கொண்டு வாசித்து விட்டு என்னோடு பேசிக் கொள்வார்கள், அவ்வளவுதான். ஆகவே இதை ஒரு ஆரம்பமாக ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கொள்வோம். முதலில் நான் இந்தியாவினுடைய முதலீடு தொடர்பாக கடந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஜூம் மீட்டிங் நடந்தது. இந்தியாவுக்கும் இலங்கையினுடைய முதலீட்டு அபிவிருத்தி சபைக்கும். இந்த செய்திகள் அநேகமாக தமிழ் பத்திரிகைகளை பெரிய அளவில் வரவில்லை, ஆங்கில சிங்கள ஊடகங்களே வந்திருக்கின்றன. ஆனால் முழுமையான விவரத்தோடு அல்ல. கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய தூதுவர் தலைமையில் இடம்பெற்ற மாநாடு. அதன் பின்னர் நேற்று வரை கூட இங்கே சிலர் வந்து போயிருக்கிறார்கள். இலங்கை முதலீட்டு அபிவிருத்தி சபையோடு பேசுவதற்கும் இலங்கை வெளியுறவு அமைச்சோடு பேசுவதற்கும் வந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அதாவது இந்தியா எப்படி இங்கே முதலீடு செய்ய போகின்றது என்பது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஃபோர்ட் சிட்டி என்பது ஒரு பிரச்சனை. ஃபோர்ட் சிட்டி எனப்படுகின்ற இந்த கொழும்பு சர்வதேச வர்த்தக நிதி நகரம், அது தொடர்பான கருத்துக்கள் தற்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. அது பற்றிய ஒரு பின்புலத்தோடு தான் இந்த இந்தியாவுடைய சமீப காலமான உறவு வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அது 2011ஆம் ஆண்டு ஃபோர்ட் சிட்டிக்கான பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு அதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த பொழுது. பின்னர் 2016ஆம் ஆண்டு மைத்திரி ரணில் அரசாங்கம் வந்த பொழுது அது புதுப்பிக்கப்பட்டது. அது புதுப்பிக்கப்பட்ட பொழுது அந்த பேரும் மாற்றப்பட்டது. ஃபோர்ட் சிட்டி அல்ல, கொழும்பு வர்த்தக நிதி நகரம் என்று மாற்றப்பட்டது. அப்போதெல்லாம் நாங்கள் எங்களுடைய அரசியல் பத்திலே சொன்னது என்ன சொன்னால், இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்புக்கு இது அச்சுறுத்தல் என்றும் இந்தியாவுடைய ராஜ்யாந்திரம் தோல்வியாகி கொண்டிருக்கிறது என்றும் நான் என்னுடைய அரசியல் பத்தி எழுத்துக்களில் எழுதி கொண்டிருந்தேன். அப்போதெல்லாம் இந்தியா இருக்கக்கூடிய சிலர் என்னோடு இந்திய தொலைக்காட்சிகளில் நடத்திய விவாதங்களில் எல்லாம் இல்லை என்று சொன்னார்கள். தற்போது அவர்களே சொல்லுகின்றார்கள், இந்தியாவுடைய கடற்படை துணை தளபதி சொல்லுகின்றார் இந்தியா தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து என்று இப்போதான் உணர்கின்றார்கள். ஆகவே அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இதை எப்படி மீள அமைக்க முடியும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த இந்தியாவினுடைய அந்த உறவு, வர்த்தக உறவு தற்போது புதுப்பிக்கப்படுகின்றது. ஆனால் இதற்கு எந்தளவு தூரம் இலங்கை சம்மதிக்கும் அல்லது சம்மதித்தாலும் கூட எந்தளவு தூரத்துக்கு இந்தியாவோடு ஒத்துழைக்கும் என்பதெல்லாம் கேள்வி. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்தில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டு போர் இல்லாமல் செய்யப்பட்டது என்பதற்கான காரணங்கள் இந்தோ பசிபிக் பாதுகாப்பை மையமாக கொண்டதுதான். நான் என்னுடைய அரசியல் பத்திரத்துக்களில் சொல்லி வந்து அடிக்கடி.
ஏனென்றால் இந்த போராட்டம் இருக்கின்ற பொழுது இந்தோ பசிபிக் பாதுகாப்பை ஏற்படுத்த முடியாது என்பதும் வர்த்தக ரீதியான செயற்பாடுகளோடு இந்தோ பசிபிக்கை மையப்படுத்திய கடல்களே நேபாள், சீனா, இந்தியா போன்ற துறைமுகங்களை சுற்றி அந்த வர்த்தக செயற்பாடுகளுக்கு பாதுகாப்பு அற்ற இருக்கும் என்ற காரண அடிப்படையிலே இந்த போர் அளிக்கப்பட்டது. அதை இந்தியா முன்னின்று நடத்தினாலும் அமெரிக்கா, சீனா கூட உதவி அளித்தது. உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். பாகிஸ்தான் கூட உதவி அளித்தது. ஆனால் அளித்துவிட்டு முந்திக் கொண்டது சீனா. அதான் 2010 முதல் 500 மில்லியனை கொடுத்தது இலங்கைக்கு. கொடுத்துவிட்டு 2011 போர்ச்சுகீக்கான பேச்சு ஆரம்பித்தது. 2014 அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டு இன்று போர்ச்சுகி 55% நிர்மாண பணியில் நிறைவடைந்து விட்டன. இப்போதுதான் இந்தியா விழித்துக் கொள்கின்றது. இந்தியாவுக்கு உள்ளூர தெரிகின்றது போர் அளிக்கப்பட்டதனுடைய விளைவை அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார். ஆனால் வெளிப்படையாக அதை சொல்ல மாட்டாங்க. என்னுடைய அரசியல் பத்திரிகைகளிலும் சரி, கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய தூர அதிகாரிகளையும் சரி சந்தி பேசுகின்ற பொழுதுதான் நான் சொல்லிக் கொண்ட ஒரு விடயம், ஈழத்தமிழர் விஷயத்தை இந்தியா சரியாக கையாள வேண்டும் அல்லது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை சரியாக கையாள வேண்டும். அப்படி கையாளதாக இருந்தால் நிச்சயமாக இந்த சீன ஆதிக்கம் இலங்கையிலே வராது என்பதும் இந்தியாவுக்கான அச்சுறுத்தலாக இலங்கை ஒரு தளமாக இருக்காது என்பதை நாங்கள் பல தடவை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் எங்களை நம்பவில்லை. எங்களுடைய கருத்துக்களை அவர் சிரித்துக் கொண்டார்கள், நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டார்கள். இப்போதுதான் அதை சீரியஸாக எடுத்துக் கொள்கின்றார்கள். இப்போது அதன் முதற்கட்டமாகத்தான் இந்திய முதலீடுகளை, குறிப்பாக இந்தியாவில் வரக்கூடிய முதலீட்டு நிறுவனங்கள், மிக மிக பிரபலமான தொழில்நுட்ப நிறுவனங்கள், நான் இந்த நிறுவனங்களுடைய பெயரை சொல்லுவது சரியல்ல, அதில் மிக முக்கியமான ஒன்று LOLC, உங்களுக்கு தெரியும், அது இப்போது இந்தியாவில் இருக்கின்றது. அதை விட இன்னும் 2 முக்கியமான நிறுவனங்கள் வருகின்றன. கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1.5 பில்லியன் வரையான வருமானங்களை பெறுகின்ற அந்த நிறுவனங்கள் தற்போது இலங்கையிலே முதலீடு இருக்கின்றன. அதற்கு முன்னதாக இன்னொரு விடயம் நடக்கின்றது. இந்தியாவும் பிரித்தானியாவும் இந்திய பெருங்கடலிலே பாதுகாப்பை பலப்படுத்துகின்றார்கள். இது நேற்று முன்தினம் அதற்கான ஏற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் பிரித்தானிய பிரதமர் ஜான் பாரிசனும் நரேந்திர மோடியின் தொலைபேசியில் உரையாடி கொண்டதன் பிரகாரம் இந்த இந்தோ பசிபிக் பாதுகாப்பு அதை உள்ளிட்ட இந்திய பெருங்கடலிலே பிரித்தானியாவோடு சேர்ந்து பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்கின்ற விடயங்களிலே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள். அதனுடைய இணைப்பு அதிகாரியாக ஸ்டீவன் ஸ்மித் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். நேற்று தினம் அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. 2018 ஹரியானா மாநிலத்திலே இந்திய தகவல் துணை மையம் என்ற ஒரு மையம் அங்கே அமைக்கப்பட்டது. அந்த இந்திய பெருங்கடலை அவதானிக்கின்ற மையம். அந்த மையத்தின் துணையோடு தான் தற்போது இந்த இந்திய பெருங்கடலை கண்காணிக்கின்ற நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட போகின்றது. இது இந்த இலங்கையை சுற்றி சீனா முன்வைக்கின்ற அந்த பொருளாதார விரிவாக்கத்தினுடைய ஒரு கண்காணிப்பு நடவடிக்கையாகத்தான் ஆரம்பிக்கப்படுகின்றது. ஆக இது ஒரு புதிய விடயம். இதனுடைய அடுத்த கட்ட விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டும். முக்கியமாக இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகம் நேற்று முன்தினம் வெளியிட்ட அறிக்கையில் இது பற்றியதா இந்திய பெருங்கடலை சுற்றி இந்தியாவும் பிரித்தானியாவும் எப்படி பாதுகாப்பை செய்வது, ஏன் செய்வது, எப்படி செய்வது, என்னென்ன கட்டங்களாக செய்வது என்ற விடயங்கள் தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். புதுடில்லியில் இருக்கிற இந்திய பிரித்தானிய தூரம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையை பார்ப்பமாக இருந்தால் அது இலங்கையை மையமாக கொண்டு, அதாவது குறிப்பாக இந்தோ பசிபிக் பாதுகாப்பு என்ற அடிப்படையிலே இலங்கையினுடைய சீனாவுடைய போக்கு எப்படி போகின்றது என்பதையும் இலங்கை எப்படி இங்கே தங்கள் பக்கம் கொண்டு வருகின்றது என்ற அந்த மையங்களையும் கருத்தாக கொண்டு இந்த பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அதனுடைய ஒரு ஆரம்பம். அடுத்தாக பாருங்கள் இந்த G7 மாநாடு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். 2-3 வாரங்களுக்கு முன்னர் நடைபெற்றது. அதை அடுத்து நேட்டோ மாநாடு நடைபெற்றது. இந்த 2 மாநாடுகளுடைய தீர்மானங்களையும் இங்கே நாங்கள் எங்களுடைய தமிழ் பத்திரிகை சரியாக போடவில்லை. ஆங்கில சிங்கள பத்திரிகைகளும் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. இந்த G7 மாநாட்டுக்கு நாம் வருகின்றோம். இந்த G7 மாநாட்டினுடைய முடிவு தீர்மானம் என்பது கூட சீனாவினுடைய செயற்பாடுகள், சீனாவை இந்த ஆசிய பிராந்தியத்திலே சீனாவினுடைய நடவடிக்கைகளை எப்படி கட்டுப்படுத்துவது என்ற விடயம் தொடர்பாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அதே போன்று நேட்டோ மாநாட்டிலும் ரஷ்யா தொடர்பாக பேசப்பட்டது. இந்த ரஷ்யாவுடைய செயற்பாடு என்பது ஐரோப்பிய நாடுகளுடைய உள்விவகாரங்களிலே உளவுத்துறை உட்புகுந்து அவர்களுடைய உள்விவகாரங்களை எடுத்துக் கொள்கின்றது என்பது ஒன்று. அடுத்த சீனாவோடு பொருளாதார நடவடிக்கைகள் இராணுவ ரீதியான கூட்டு செயற்பாடு செய்கின்றது என்பதால் ரஷ்யாவை எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி தாக்குவது என்ற அடிப்படையில் நேட்டோனுடைய மாநாடு இடம்பெற்றது. 2 மாநாட்டுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சென்றிருக்கின்றார். 2 மாநாடும் அடுத்தடுத்து நடைபெற்றது. முதலே G7 மாநாட்டை பார்ப்போம். G7 மாநாட்டினுடைய தீர்மானங்கள் எல்லாம் நீங்க பார்ப்பீங்களாக இருந்தால் இந்தியாவுக்கு அதிக நிதியை கொடுப்பது, அதான் மிக முக்கியமான தீர்மானம். அது மட்டுமல்ல, அமெரிக்கா முதல் முறையாக தாங்கள் சேர்த்து வைத்த நிதிகளை முழுமையாக வெளியிட வேண்டும் என்ற அந்த கருத்து அங்கே முன்வைக்கப்பட்டது. என்றால் காசை கொடுத்து, பணத்தை கொடுத்து தான் சீனா, இலங்கை, நேபாளம் போன்ற நாடுகளை உள்வாங்குகின்றது, பாகிஸ்தானை உள்வாங்கி இருக்கின்றது. ஆகவே சீனா காசை கொடுக்கின்றது. ஆகவே அதனால்
அமெரிக்கா காசு செலவழிக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் அங்கே G7 மாநாட்டுக்குள்ளே வந்திருந்தேன். G7 மாநாட்டுக்குள்ளே பெரிய அளவில் உடன்பாடுகள் எட்டப்பட்டது நான் சொல்ல மாட்டேன். அதனுடைய மாநாட்டினுடைய முழு 4 நாள் நடைபெற்ற அந்த மாநாட்டினுடைய முழு கருத்துக்களையும் பார்க்கின்ற பொழுது அங்கே பிரான்ஸ் G7 மாநாட்டிலே அமெரிக்காவை கடுமையாக எதிர்த்திருக்கின்றது. நான் சொல்ல வருவது இலங்கைக்கு சாதகமான விஷயத்தை எதிர்த்திருக்கின்றது. என்றால் அமெரிக்கா தன்னுடைய நிதிகளை முழுமையாக செலவழிக்கவில்லை என்பதும் G7 மாநாட்டுக்கான ஆவணங்களையும் அல்லது அது பற்றிய அந்த டாக்குமெண்ட்ஸ்கள் அது பற்றிய அந்த தீர்மானங்கள் அதெல்லாம் எழுதுவது அந்த தயாரிப்பு நடவடிக்கை எல்லாமே தாங்கள் தான் செய்ய வேண்டும். அமெரிக்கா ஒரு தங்களை தலைமை தாங்கி கொண்டு பொஸ் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆகவே அமெரிக்காவோடு நாங்கள் எப்படி பயணிப்பது என்ற கருத்துக்கள் எல்லாம் பிரான்ஸ் முன்வைத்திருக்கின்றது. ஜெர்மனும் அதை ஆதரித்திருக்கின்றது. ஆக இப்படியான உள் முரண்பாடுகள் வந்திருக்கின்றன. இந்த உள்ளக முரண்பாடுகள் எல்லாம் வைத்துக் கொண்டுதான் சீனா அறிக்கை வெளியிட்டது G7 மாநாடு முடிய இந்த பணக்கார நாடுகள் ஒன்று கூடி சீனாவை அச்சுறுத்த முடியாது என்று. ஏனென்றால் உள்ளக முரண்பாட்டை சீனா அறிந்து விட்டது. சீனா மிக தெளிவாக 2 வகைகளில் தன்னுடைய அணுகுமுறைகளை கொண்டிருந்தது. ஒன்று பொருளாதார அணுகுமுறை, இரண்டாவது ஐரோப்பிய நாடுகளிலும் மற்றும் மேற்கத்திய நாடுகளிலும் உள்ளக ரீதியாக இருக்கக்கூடிய அரசியல் விவகாரங்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் எல்லாம் அறிந்து வருகின்றது. அப்படி அறிந்து செயற்படுகின்றதன் காரணமாகத்தான் இலங்கை முற்றுமுழுதாக சீனாவை நம்புகின்ற ஒரு போக்கிலே வருகின்றது. ஆகவே G7 மாநாட்டுடைய முடிவின் பிரகாரம் இந்தியாவுக்கு அதிகளவான நிதி வரப்போகின்றது. அந்த நிதி ஏன் கொடுக்கப்பட போகின்றது என்றால் இலங்கை, நேபாளம் போன்ற நாடுகளுக்கு அதை கொடுப்பதற்குத்தான். அதை அடிப்படையாக கொண்டுதான் 100 மில்லியன் பணம் முதலாக 2 வாரங்களுக்கு முதல் இந்தியாவால் இலங்கையை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான உடன்படிக்கை கடந்த 2 வாரங்களுக்கு கைச்சாத்திடப்பட்டது. அந்த 100 மில்லியனும் பல்வேறு வகையான வேலை திட்டங்கள், குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சந்தை அபிவிருத்தி போன்ற விடயங்களுக்காக அது செலவிடப் போகின்றது. இது ஆரம்பமான நிதி. ஆகவே நிதியை கொடுத்து கட்டுப்படுத்தல் என்பது அங்கு G7 மாநாட்டுடைய முடிவாக இருக்கின்றது. நேட்டோவுடைய முடிவு எப்படி இருக்கின்றதுன்னு சொன்னால் ராணுவ ரீதியாக எப்படி ஆசிய பிராந்தியத்தை கட்டுப்படுத்துவது என்பது. ஏனென்றால் ஆசியாவிலே சீனா ஒரு நாடாக இல்லை. ஆனால் இன்று ஆசிய பிராந்தியத்திலே சீனா தன்னை ஒரு நாடாக செயற்கையாக காண்பித்து விட்டது. ஆகவே இனி இதை எப்படி கொண்டு வருவது என்ற அந்த ஆய்வுகள் தான் அங்கே நேட்டோ மாநாட்டில் இடம்பெற்றது. ஆனால் நேட்டோ மாநாட்டுக்குள்ளேயும் முரண்பாடு இருக்கின்றது. என்றால் அமெரிக்காவை தளமாக கொண்டு, அமெரிக்காவை மையமாக கொண்டு, அமெரிக்க தலைமையை கொண்டு நாங்கள் இந்த சீனாவை எதிர்க்கின்ற விளையாட்டுக்கு போக முடியாது என்ற கருத்தை ஜெர்மனும் பிரான்சும் கடுமையாக எதிர்க்கின்றன, கடுமையாக சொல்லுகின்றன. ஆகவே அதற்குள்ளே முரண்பாடு இருக்கின்றது என்பது சீனா நன்கு உணர்ந்திருக்கின்றது. இந்த உணர்வுகள் தற்போது இலங்கையினுடைய அரசியல் சிங்கள ஆட்சியாளர்கள் நன்றாக புரிகின்றது. நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொள்வோம் சிங்களவன் முட்டாள் என்று. சிங்களவன் முட்டாள் அல்ல. சிங்கள ராஜதந்திரம் மிக நுட்பமாக நகர்ந்து கொண்டு வருகின்றது. நான் போர் நடைபெற்ற காலத்திலே கூட எழுதியிருந்தேன் சிங்கள ராஜதந்திரத்தினுடைய நுட்பங்களை. நாங்கள் எங்களுடைய பலவீனம் ஒன்று இலங்கையினுடைய புல்லாவித்துறையும் இலங்கையினுடைய ராஜதந்திரத்தையும் பலவீனமாக பார்த்தது. இலங்கையுடைய ராஜதந்திரம் நுட்பமாக செயல்பட்டது. காரணம் ஈழத்தமிழ் மக்களுடைய இந்த அரசியல் விடுதலையை முற்றாக இல்லாம பண்ணி இது ஒரு யூனிட்டரி ஸ்டேட், இது ஒரு ஒற்றையாட்சி கொண்ட நாடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கிலே அவர்கள் அப்படி செயற்பட்டார். அவர்கள் அந்த அடிப்படையில் அவர் சீனாவோடு நிற்கின்ற பொழுது சீனா இந்த உள்வாரங்களை எடுத்துக்கொண்டு இலங்கையை சொல்லுகின்றது. இதன் காரணமாகத்தான் இலங்கை மிக துணிவாக நின்று பேசுகின்றது. இப்போது பாருங்கள், இந்த விடயத்தோடு ஒட்டி நான் மிக முக்கியமாக ஒரு செய்தி சொல்லுகின்றேன். இந்தியாவை நாங்கள் இன்று நம்புகின்றோம். ஆனால் 2009ஆம் ஆண்டு வரையும் இந்தியா இலங்கையோடு மிக அந்நியோன்யமாக இருந்தது. இலங்கைக்கான சகல உதவிகளும் செய்தது. ஆனால் 2009ஆம் ஆண்டு யுத்தம் இல்லாம ஒழிக்கப்பட்ட பின்னர் மே மாதத்துக்கு பின்னர் நான் சொல்லலையே, இந்தியாவை கைவிட்டு விட்டது இலங்கை. இந்தியாவை பல சந்தர்ப்பங்களில் ராஜதந்திர ரீதியாக தோற்கடித்திருக்கின்றது. அது முதலாவது தோற்கடிப்பு தான் இந்த ஃபோர்ட் சிட்டி திட்டம். அது மாத்திரமல்ல, இன்னொரு விடயம், இந்த MDA எனப்படுகின்ற மெரிடைம் டொமினியன் அவேர்னஸ் எனப்படுகின்ற ஒரு இந்திய இலங்கை கடல் எல்லையை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு திட்டத்திலே இலங்கை மிக முக்கிய பங்குதாரர். அந்த பாதுகாப்பு விஷயத்திலே இலங்கை முக்கியமாக ஆதரவை இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அக்ரிமெண்ட் ஒரு கூட்டமைப்பு தான் அந்த MDA எனப்படுகின்ற அமைப்பு. ஆனால் அதை இன்று வரையில் செயல்படுத்தவில்லை. போன ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு வந்தார். வந்து பேசிய பொழுது அவர் முக்கியமாக சொன்னது இந்த MDA எனப்படுகின்ற கடல் பாதுகாப்பு திட்டத்தை உடனடியாக 2-3 நாட்களில் இலங்கை ஆரம்பிக்க வேண்டும் என்று. ஆனால் தமிழ் ஊடகங்கள் எல்லாம் போட்ட செய்தி என்றால் 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பல ஆக்ரோஷமாக அழுத்தி விட்டு போயிருக்கிறார் ஜெய்சங்கர் தான் நாங்கள் செய்தியை போட்டது. ஆனால் அங்க அந்த பேச்சுவார்த்தை ஒரு 10-12 போனது ஒன்று. ஆனால் முக்கியமாக பேசப்பட்டது MDA எனப்படுகின்ற அந்த கடல்சார் பாதுகாப்பு விஷயத்தில் இலங்கை ஈடுபட வேண்டும் என்பது. ஆனால் இலங்கை அதை செய்யவில்லை. அதில் ஒரு மெத்தன போக்கை இலங்கை கடைபிடித்துக் கொண்டு வருகின்றது. காரணம், நான் முன் சொன்ன அந்த விடயங்கள், சீனாவோடு சேர்ந்து ஐரோப்பிய நாடுகள், இந்த நேட்டோ 7 நாடுகளுக்குள்ளேயும்
இந்த நேட்டோ நாடுகளுக்குள்ளேயும் மற்றும் நேட்டோ நாடுகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உள்ளக முரண்பாடுகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள், அரசியல் பொருளாதார பலவீனங்கள் எல்லாவற்றையும் உள்ளக ரீதியாக அறிந்து கொண்டிருக்கிறது சீனா. அதனுடைய தகவல் இலங்கைக்கு வருகின்றது. ஆகவே முற்றுமுழுதாக இலங்கை நம்புகின்றது நாங்கள் இவர்களை ஏமாற்றிக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில தான் இப்போது அணுகுமுறை போய்கொண்டிருக்கிறது. இப்போது கடந்த திங்கட்கிழமை ஜெய்சங்கர் இலங்கையோடு பேசியிருக்கிறார். வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனோடு பேசியிருக்கின்றார். என்னத்தை பேசினார்? MDA, நான் முன் சொன்ன அந்த கடல்சார் பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இப்போது 2 விடயங்களை முன்னிலைப்படுத்துகின்றார். ஒன்று பிம்ஸ்டெக், அதாவது இந்த ஆசிய பிராந்தியங்களை மையமாக கொண்ட பாகிஸ்தான் தவிர்ந்த தாய்வான் மற்றும் பங்களாதேஷ், நேபாளத்தை உள்ளடக்கிய பிம்ஸ்டெக் எனப்படுகின்ற அந்த பிராந்திய வர்த்தக பொருளாதார கூட்டமைப்பு. அடுத்ததாக IRO எனப்படுகின்ற இந்திய பிராந்திய கடல் எல்லைகளை தொடுகின்ற நாடுகளுடைய கூட்டமைப்பு. அதிலே பிரான்ஸ் கூட அங்கம் வகிக்கின்றது. அந்த 2 அமைப்புகளையும் செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு திங்கட்கிழமை பேசியிருக்கின்றார். அங்கே 13 அதிகாரிடம் பற்றி பேசவே இல்லை. அதை பேசி கடுமையாக அவர் அழுத்தம் கொடுத்திருக்கின்றார். அந்த பேசி முடிந்த கையோடு தான் இந்த இலங்கை முதலீட்டு சபையுடனான இந்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கான திடீர் ஏற்பாடுகள் கடந்த 3 நாட்களாக இடம்பெறுகின்றன. இப்போதுதான் இந்தியா விழித்துக் கொள்கின்றது. இலங்கை எப்படி மடக்க வேண்டும் என்று, மடக்கித்தான் ஆக வேண்டும் என்று விழித்துக் கொள்கின்றது. நாங்கள் 2009 சொல்லி இருந்தோம், இந்த போரை அழிக்கா விட்டிருந்தால் இன்று இந்த நிலைமை இந்தோ பசிபிக் பாதுகாப்பு பேசியது வந்திருக்காது. அமெரிக்காவும் வந்து வாழாட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. சீனா எப்படி உலக தூரம் இலங்கையை தளமாக அமைத்துக் கொண்டு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எச்சரிக்கையாக இருந்திருக்கார். நாங்கள் சொன்னோம் 2009 நான் எழுதியிருந்தேன். அதை விட வேறு ஆய்வாளர்களும் வேறு விமர்சகர்களும் அதை சொல்லி காட்டியிருந்தார். சிவராம், என்னுடைய படுகொலை செய்யப்பட்ட சிவராம், என்னுடைய நண்பர், 2002ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுகளிலே தெளிவாக சொல்லிவிட்டார். விடுதலை புலிகளுடைய இருப்பும் விடுதலை புலிகளுடைய மையமாக கொண்ட ஈழத்தமிழர்களுடைய அரசியல் விடுதலையும் தான் இந்தியாவுக்கும் இந்தோ பசிபிக்கை மையமாக கொண்ட நாடுகளுக்கும் பாதுகாப்பு. நாங்கள் அதை அந்த இடம் சொன்ன போது இவர்கள் அதை சிரித்தார்கள், எடுத்துக்கொள்ளவே. இவர்கள் என்ன, எங்களுக்கு ஒரு சிறியவர்கள், ஒரு சிறிய இனம், இவர்கள் என்ன எங்களுக்கு சொல்லுவது என்பதுதான் இந்தியாவுடைய அந்த அசட்டை இனம். இதை நிச்சயமாக கவனத்தில் எடுத்திருந்தால் இந்த அளவு தூரம் இன்றைக்கு சீனா போர்ட் சிட்டி மாத்திரமல்ல, இலங்கையிலே தாமரை கோவிலை கட்டுறோம், அதை விட ஹாபர், ஹம்பாந்தோட்டை ஹாபர், அதை விட வடக்கு கிழக்கு மாகாணங்களை மையமாக கொண்ட சில தீவுப்பகுதிகளை மையமாக கொண்ட சில நிலங்களை குத்தகைக்கு விடயங்கள் மற்றும் இன்றைக்கு பூநகரியிலும் கிளிநொச்சியிலும் கடல் அட்டைகளை நிறுவனமாக நடத்துகின்ற அளவுக்கெல்லாம் வந்திருக்கிறார். ஆகவே இந்தியாவுடைய ராஜதந்திரம் தோல்வி என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அது பல தடவை சொல்லி இருக்கிறேன். இந்தியா அதை கண்டுகொள்ள, இந்தியா ராஜ்யம் தோல்வி என்று இந்தியா ஒப்புக்கொள்ளுமா இல்லையா என்பது வேறு. ஆனால் தோல்வி என்பது எங்களுடைய பார்வை. என்றால் நாங்கள் தொடர்ச்சியாக அப்படியே எழுதி கொண்டு வருகின்றோம், இந்த நிலைமையை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். நான் அதை கிராஃப்லே போட்டு காட்டுவதாக இருந்தால் இந்தியா எங்கே பிழைவிட்டது என்றால் இறுதியாக 2009ஆம் ஆண்டு இந்த போரை அளிக்கின்ற விஷயத்திலே தன்னுடைய எதிர்நாளாக கூட சீனா கூட உதவி அளித்த போது அதை கூட கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருந்தது. மல்டி செட்டப், ஒரு கூட்டு செயற்பாடு சேர்ந்து அந்த போரை அழித்துக் கொண்டார்கள். இந்தோ பசிபிக்கிலே தான் பாதுகாப்பு எடுத்துக் கொள்ளாமல் இந்தியா நம்பியது, அமெரிக்கா நம்பியது, ஆனால் முந்திக் கொண்டது இந்தியா, மன்னிக்கவும் சீனா. ஆக இதுதான் நிலைமை. இப்போது இதை மையமாக கொண்டு குவாட் என்ற அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. இதை பற்றி நான் எழுதியிருக்கின்றேன். குவாட் என்ற அமைப்பு அது டொனால்ட் ட்ரம்புடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது. குவாட் அமைப்பு கிட்டத்தட்ட நேட்டோ மாதிரி. நேட்டோ முன்னாள் சோவியத் யூனியனுக்கு எதிராக துவங்கப்பட்டு இன்று ரஷ்யாவை தாக்கி கொண்டிருக்கின்றது. அதே போன்று இங்கே குவாட் என்ற அமைப்பு உருவாக்கி சீனாவினுடைய ஆசிய பிராந்தியத்திலே நகர்வுகளை, ராணுவ நகர்வுகளை பார்க்க போகின்றார்கள். இந்த குவாட்லி அங்கத்துவம் வகிப்பது யாரு? இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. ஆனால் இந்தியா தான் தலைமை தாங்குகின்றது. அமெரிக்கா அதை உருவாக்கியது. அதனுடைய முதல் மாநாடு ஜப்பான்லே போன வருடம் இடம்பெற்றது. போன மாதம் அதை பற்றிய டிஸ்கஷன் டெல்லியிலே போயிருக்கிறது. இந்த குவாட்டுக்குள்ள இலங்கையை கொண்டு போறாள், இலங்கையை சேர்க்க போறாள். இலங்கை அங்கேதான் இப்போது இலங்கை சிக்கப்பட போகின்றது. இலங்கை கொண்டதற்கான பேச்சுக்கள் நம்ம இருக்கின்றன. இதுல இலங்கை வைக்கின்ற டிமாண்ட் என்னன்னு சொன்னால் இங்கேதான் நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை பார்க்க வேண்டும். என்ன டிமாண்ட் வைக்குது? இந்தோ பசிபிக் பாதுகாப்பிலே அமெரிக்காவும் இந்தியாவும் மண்பு கால் பதிப்பதை, ஆதிக்கம் செலுத்துவதை இலங்கை ஒருபோதும் எதிர்க்காது. எப்போதுமே நாங்கள் மேற்கோடு தான் நிற்போம் என்ற தகவலை கொடுத்திருக்கிறது. ஆனால் என்ன அங்கே சொன்னப்பட்ட கொடுக்க நிபந்தனை என்ன? 2009ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பின்னால் சூழலே இன்று வரையான இந்த ஈழத்தமிழுடைய அரசியல் விடுதலைக்கான புலம்பெயர் அமைப்புகளுடைய ஆக்டிவிட்டிஸ், வடகிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் தேசிய கட்சியுடைய ஆக்டிவிட்டிஸ், குறிப்பாக ஜெனீவா மனித சபையில் இருக்கக்கூடிய போர்க்குற்ற விசாரணை, மனித உரிமை விசாரணை மற்றும் ஜினோசைட் என்ற இன அழிப்பணி இப்போது தமிழ் தேசிய கட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இது எல்லாமே இல்லாம போக வேண்டும். இதற்கு இந்தியா, அமெரிக்கா தான் வழி செய்ய வேண்டும்.
இதை செய்து விடுங்கள், இந்தோ பசிபிக் பாதுகாப்பிலே முழுமையாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இலங்கை ஒத்துழைக்கும் என்ற அந்த தகவல் போயிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இந்தியாவும் அமெரிக்காவும், நீங்க வழியாக அவதானிச்சு பாருங்கள், எந்த ஒரு இடத்திலுமே இலங்கையோடு எதிர்த்து பேசுவது கிடையாது. இலங்கை ஒரு செல்லப்பள்ளியாக வைத்துக் கொண்டுதான் அவர்கள் நகருகின்றார். நான் இது எழுதியிருந்தேன். மைக் பொம்மியோ கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 26 கொழும்புக்கு வந்தார். வந்து பேசிய போது நான் அடுத்த நாள் எழுதிய கட்டுரையில் எழுதியிருந்தேன், மைக் பொம்மியோ இலங்கையோடு ஆரத்தழுவி விட்டு போய்விட்டு இருக்கிறார்கள். அப்ப இன்னொரு கேட்டார், என்ன வல்லரசு நாடு ஒரு சின்ன நாடு எப்படி ஆரத்தழுவு? இல்ல, ஆரத்தழுவுது என்ற இலங்கை வந்து நல்ல தன்னை டிமாண்ட் பண்ணுது. சீனாவை காட்டிக்கொண்டு சீனாவை தளமாக வைத்துக் கொண்டு டிமாண்ட் பண்ணுது. ஏன் டிமாண்ட் பண்ணுது? எங்களுடைய பிரச்சனையை முற்றாக எடுக்க வேண்டும் என்றதான். ஆயுத ரீதியாக ஒரு போராட்டம் அளிக்கப்பட்டு விட்டது, இனி அரசியல் ரீதியாகவும் அளிக்கப்பட வேண்டும் என்பதே சிங்கள ஆட்சியாளர்கள் கவனமாக இருக்கிறார்கள். அதற்கு இப்போது டீல் போடுகின்றார்கள் என்று இது இதனுடைய தொடர்ச்சி தற்போது வந்திருக்கின்றது. இங்கே ஆபத்து எங்கே வருகின்றது என்றால், நான் மீண்டும் வருகின்றேன், இந்தியாவுக்கு வருகின்றேன். இந்தியாவுக்கு தான் ஆபத்து வருகிறது இரண்டு வகையாக. ஒன்று, இலங்கை இந்தியாவை கடந்து அமெரிக்காவோடும் சீனாவோடும் சமாந்தரமாக பேச முற்படுகின்றது என்பது ஒன்று. இரண்டாவது, இந்தியாவுடைய எந்த ஒரு திட்டத்தையும் இலங்கை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இப்படியானதான் தற்போது கடந்த ஒரு மாதமாக இந்த இலங்கை முதலீட்டு சபையோடு அபிவிருத்திகள் செய்கின்ற விஷயங்களிலும் அதிகமான பேச்சுகளில் ஈடுபடுத்திக் கொண்டு வருகின்றனர். கடந்த ஜூன் 9 இந்திய தூதர் தலைமையிலே ஜூம் மீட்டிங் நடைபெற்றிருக்கிறது. நேற்று வரை கூட நேற்று முன்தினம் கூட கொழும்புக்கு வந்து சென்றிருக்கின்றனர். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பது சொல்ல முடியாது. ஆனால் இது சாத்தியமாக்குவதற்கு இந்தியாவால் முடியும் என்பது என்னுடைய கருத்து. நான் இதை பல தடவை சொல்லியிருக்கின்றேன். எப்படி என்றால், இலங்கை இந்திய ஒப்பந்தம் இன்றும் நடைமுறை இருக்கின்றது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கையில் எடுக்குமாக இருந்தால் இந்தியா இன்று வரை கூட உடனடியாக இலங்கை வளர்த்து கொண்டு வர முடியும். ஆனால் அவர்கள் ஈழத்தமிழர் பிரச்சனையிலே ஒரு சரியான தீர்வை கொண்டு வர முடியாமல் இருக்கின்றார். இப்போது பாருங்கள், 13ஆம் திருத்தச் சட்டம், அதை கூட பேசவில்லை. இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தை பாருங்கள், 2012ஆம் ஆண்டு அமெரிக்கா முதலாக கொண்ட பிரேரணையிலையும் இருந்தது தீர்வாக வேண்டும் என்று. அதற்கு பின்னர் 2015ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு மார்ச் மாதம் வரையும் கொண்டுவரப்பட்ட பிரேரணையிலே 13ஆம் திருத்தச் சட்டம் தீர்வு என்று இருந்தது. அதை சொன்னது யாரு? இந்தியா மறைமுகமாக அமெரிக்காவோட செய்விச்சது. ஆனால் இந்த கடந்த சில மாதங்களாக இந்த 13ஆம் திருத்தச் சட்டம் பற்றிய பேச்சை இந்தியா கைவிட்டு விட்டது. ஏனென்றால் தற்போது இலங்கை முன்வைக்கிற நிபந்தனைகளுக்குள்ளே எப்படியாவது உட்பட்டு விட வேண்டும் என்பதற்காக கடந்த திங்கட்கிழமை ஜெய்சங்கர் தினேஷ் குணவர்த்தனோடு பேசிய போதும் சரி, ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வந்து இலங்கையில் பேசிய போதும் சரி, 13ஆம் திருத்தச் சட்டம் பற்றி அவர் பெரிதாக பேசவே இல்லை, எடுக்கவே இல்லை. கடந்த வாரம் தமிழ்தேசிய கூட்டமைப்பை சந்தித்த போது இந்திய தூதர் சொல்லியிருக்கின்றார், அதை பற்றி நீங்கள் தான் பேச வேண்டும், மாகாண சபை தேர்தல் நடத்துவது பற்றி நீங்கள் தான் பேச வேண்டும், இந்தியாவை பற்றி கேட்க வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் இந்தியாவுக்கு இருந்தவை குறைந்தபட்சம் முதலீட்டிலேயாவது இலங்கை தங்கள் வசம் எடுக்க வேண்டும் என்பதுதான் ஒன்று. அடுத்ததாக இந்த குவாட் அமைப்புக்குள்ளே இலங்கை கொண்டு வர வேண்டும் என்பதுதான். இப்போது இந்தியா எப்படி நகர்வுகளை மேற்கொள்கிறது என்றால், ஈழத்தமிழர் பிரச்சனையை கதைக்காமலே விட்டுவிட்டு இலங்கையோடு மேக்சிமம் பேசி இலங்கை சொல்லுகின்ற விடயங்களுக்கு, இலங்கை முன்வைக்கின்ற நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு போய் எதையாவது செய்ய வேண்டும் என்ற கட்டத்துக்கு வந்திருக்கின்றார். இப்போது இந்தியாவுக்கு இன்னும் வாய்ப்பாக அமைந்து விட்டது. G7 மாநாட்டிலே இந்தியாவுக்கான அதிக நிதியை கொடுக்க வேண்டும் என்று முடிவு எடுத்திருக்கிறார்கள். ஆகவே அதை மையமாக கொண்டு இந்தியா தற்போது, ஏனால் ஈழத்தமிழர் பிரச்சனையிலே இந்தியா சொல்லித்தான் அமெரிக்கா கேட்கும். அப்ப இந்த இடத்துக்குள்ளே நான் இன்னொரு விஷயத்தை முக்கியமாக பார்க்க வேண்டும். இந்தியாவை கடந்து இலங்கை சிங்கள ஆட்சியாளர்கள் அமெரிக்காவோடும் சீனாவோடும் சமாந்தரமாக உறவை எடுக்கிற முயற்சி தான் தற்போது இந்தியாவுக்கு சங்கடமாக இருக்கின்றது. இதனால்தான் தற்போது இந்தியா இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை கையை விட்டு முற்றுமுழுதாக இலங்கையோடு எப்படியாவது சமரசத்துக்கு போக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நிலைமை. அடுத்ததாக பாருங்கள், சீனாவுடைய நகர்வு ஒன்று, இந்த RCCP எனப்படுகின்ற ஒரு வர்த்தக உடன்படிக்கை, ரீஜினல் கம்ப்ரசிவ் அக்ரிமெண்ட், பிசினஸ் அக்ரிமெண்ட், அதாவது பிராந்திய கூட்டு ஒத்துழைப்பு அக்ரிமெண்ட் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் செய்தார்கள். அந்த 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 முழு விஷயம் நான் தமிழ்ல அழகாக எழுதியிருக்கிறேன். 15 நாடுகள் அங்கே அங்கம் வகிக்கின்றன. 15 நாடுகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நாடு முக்கியமாக ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற நாடுகள் இருக்கின்றன. இந்தியாவிலே அந்த அக்ரிமெண்ட்ல கைச்சாத்திடவில்லை. நான் பின்னுக்கு சொல்றேன் நான் சொல்லி. அப்ப இந்த அக்ரிமெண்ட் ஊடாகத்தான் இந்த போர்ட் சிட்டிக்குள்ளே முதலீடுகள் வரப்போகின்றன. இப்ப நாங்கள் என்ன சொல்றோம்? இலங்கை சீனாவிட்ட போயிட்டு பார்லிமெண்ட் போய் எங்கள் தமிழ் எம்பிமார் மொக்குத்தனமாக பேசுகிறார்கள். எல்லாரும் இல்ல, குறிப்பிட்ட சிலர் இலங்கை சீனாவிட்டம் போய்விட்டதாங்க. இலங்கை சீனாவிடம் போய்விட்டது என்பது இல்லை என்பதும் எங்களுடைய பத்தியை காட்டியிருக்கணும். அப்படின்னா இலங்கை சீனாவை காண்பிக்கிறது, ஐரோப்பிய நாடுகளுக்கு காண்பித்து டிமாண்ட் பண்ணுது. எங்கட பிரச்சனை முற்றுமுழுதாக இலங்கை இந்தியா என்ன சொல்ல போகுது? அதாவது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ப்ரொஃபசர் ரொஹான் குணரட்ன ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் சண்டே அப்சர்வர்லே. அவர் என்ன சொன்னார்? அதில் என்ன எழுதுகிறார்? விடுதலை புலிகளை ஐக்கிய நாடு சபையை தடை செய்ய வேண்டும்.
இதற்கு அமெரிக்காவும் இந்தியாவும் ஆதரவு கொடுக்க வேண்டும். இந்த கோரிக்கை ராஜபக்ச முன்வைக்க வேண்டும். அதுதான் தற்போது போய்கொண்டிருக்கின்றது. முற்று முழுதாக தடை செய்கின்ற அமைப்பு. எந்த இடத்திலும் அகிம்சையாகவும் சரி, ஜனநாயக வழியிலும் சரி, தமிழர் எந்த கோரிக்கைகளை முன்வைக்க கூடாது என்பதிலே அந்த நிபந்தனை முன்வைக்கின்றார்கள் இந்தியாவோடும் அமெரிக்காவோடும். அதைத்தான் இப்போ இந்தியா அமெரிக்கா செய்ய முற்படுகின்றது. எங்களுக்காக அல்ல. சிலர் பேசுகிறார்கள் இப்போ இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ் சிச்சுவேஷன் எங்களுக்கு சரியா இருக்குது, சீனாவோடு இலங்கை போகுது, இந்தியாவட்டையும் அமெரிக்காவட்டையும் இலங்கை நல்லா அடி வேண்ட போவதெல்லாம் குழந்தை பிள்ளைத்தனமாக பேசுகிறார்கள். அப்படி அல்ல, அப்படி அல்ல. சீனாவிடம் போவது போல இலங்கை காண்பிக்கிறது. ஆனால் இந்தியாவோடும் அமெரிக்காவோடும் நின்று கொண்டுதான் எங்களுடைய பிரச்சனையை முற்றுமுழுதாக அழிக்க முற்படுகின்றது. அப்படி முற்றுமுழுதாக அரசியல் ரீதியாகவும் எங்களுடைய பிரச்சனை இல்லாமல் செய்யப்பட்ட பிறகுதான் இலங்கை சீனாவோடு வெளிப்படையாக போகும், வெளிப்படையாக அறிவிக்கும். என்னுடைய நட்பு நாடு, என்னுடைய கூட்டாளி நாடு சீனா என்று அறிவிக்கும். அப்போதுதான் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இன்னும் உரைக்கும். 2009 நடந்த உதவி செய்து இன்று வரைக்கும் 10 ஆண்டுகள் வரைக்கும் இலங்கை எப்படி ஏமாற்றியது இன்று வரைக்கும் உணர்ந்து கொள்ளாதவர்கள் எப்போது உணரப் போகிறார்கள் சொன்னால், இந்த முற்றுமுழுதாக இருக்கக்கூடிய ஈழத்தமிழுடைய பிரச்சனை முற்றுமுழுதாக இல்லாம சர்வசரங்க முற்றுமுழுதாக ஜெனீவாவிலிருந்து கூட எடுக்கப்பட்ட பிறகு, அல்லது ஒரு இலங்கையினுடைய மனித உரிமை பிரச்சனை என்று மாத்திரம் மாற்றிய பிறகு இதை இலங்கை வெல் சிம்பிளாக சீனாவோடு போகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. ஆனால் இன்று வரைக்கும் சீனாவோடு போவதாக காண்பித்துக் கொண்டு அமெரிக்காவோடு இந்தியாவும் தான் நிற்கின்றது. அதற்குள்ளே இந்தியாவை கடந்து, இந்தியா ஒரு நாடே அல்ல, எங்களுக்கு அமெரிக்காவும் சீனாவும் சமனான நாடு. அமெரிக்காவும் சீனாவும் இலங்கையை சமாந்தரமாக பார்க்க வேண்டும், சமனாக பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செய்து வருகின்றார். இதுக்கு சிறிய உதாரணம் என்று சொல்லிவிட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு வருகின்றேன். 2007ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு மாநாடு, கோலில் நடைபெற்ற மாநாடு, கோல் டயலாக் என்று நடந்தது. கோட்டபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த பொழுது முன்பு நடந்த ஒரு மாநாடு. அதிலே எடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு டிசிஷன் தான் இந்த விஷயம். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் அமெரிக்காவை இருக்கலாம், சீனாவை இருக்கலாம், மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் இருக்கலாம், டில்லிக்கு வந்து கொழும்புக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக கொழும்போடு வந்து பேச வேண்டும் என்ற அந்த கருத்துக்களை பேசியிருக்கிறார். ஆனால் அந்த மாநாட்டில் இந்தியாவும் கலந்து கொண்டது. அப்போது கூட நான் எழுதிய கட்டுரையிலே சொல்லியிருந்தேன், இந்தியா ஏன் பேசாம மௌனமாக பார்த்து கொண்டிருந்தது. எங்களுடைய கட்டுரைகளை பார்த்தால் இந்தியாவுக்கு எதிரானது போல் தெரியும். ஆனா அப்படி அல்ல. நாங்கள் எங்களுடைய கட்டுரையை உள்ளார்ந்ததாக வாசித்தால் இந்தியாவுடைய பிழைகளைத்தான் நாம் சொன்னோம். இந்தியா எங்களுடைய பிரச்சனை கைவிடுகின்றது, இந்தியா எங்களுடைய பிரச்சனையை சரியாக கையாண்டால் இவ்வளவு அநியாயங்களும் நடந்திருக்காது என்பதனுடைய தொனிதான் என்னுடைய கட்டுரையினுடைய முழு வடிவம். அப்ப இந்தியாவை கடந்து அமெரிக்காவோடும் சீனாவோடும் போகக்கூடிய அளவுக்கான காய்நகரத்திலே சிங்கள ஆட்சியாளர் செய்து விட்டார்கள். அதிலே முழுமையை கொண்டு விட்டார்கள். இப்போதுதான் இந்தியா இந்த முதலீட்டு சபை கூடாக இந்த வர்த்தகங்களை கொண்டு வந்து செய்ய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வருகின்றார். இந்த இடத்திலே சீனாவுடைய RCEP எனப்படுகின்ற வர்த்தக ஒப்பந்தம் மிக இலகுவாக இருக்கின்றது இலங்கைக்கு. ஏனென்று சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு வருகின்றேன். சரி, சீனாவோடு இலங்கை போகின்றது என்று இப்போதுதான் இந்தியா பேச ஆரம்பித்திருக்கிறது. சரி, நான் சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான வர்த்தக உறவை பார்ப்போம். 48.9 பில்லியன் வரையான வருமானம் இந்த ஆண்டு மே மாசம் வரைக்கும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இடம்பெற்றிருக்கிறது. உலகிலேயே மிக முதன்மையான வர்த்தக முதலீட்டு லாபத்தை பெற்றுக் கொண்ட நாடுகள் 2 சீனா இந்திய வர்த்தக ஒப்பந்தம், வர்த்தக நடவடிக்கைகள் அமெரிக்காவை விட முந்தி இருக்கிறது என்று இதை நான் சொல்லவில்லை. யார் சொல்வது? குளோபல் டைம்ஸ் என்ற சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெப்சைட், இங்கிலீஷ் நியூஸ், அதிலே இருக்கின்றது. நான் இதை தெளிவாக எழுதியிருக்கின்றேன். அதை விட பீஜிங்ல இருக்கிற சீன தலைநகர் பீஜிங்ல இருக்கிற இந்திய தூரகத்தினுடைய அறிக்கையிலுமே சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட 92.2 பில்லியன் வரையான இறக்குமதிகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்தியாவுக்குள்ளே. கிட்டத்தட்ட உலகிலேயே மிக முக்கியமான ஒரு வர்த்தக பங்காளராக இருக்கிறார்கள் இந்தியாவும் சீனா. இதன் காரணமாக தான் RCEP எனப்படுகின்ற அந்த கடந்த ஆண்டு 15ஆம் தேதி செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை இந்தியா கையாற்றவில்லை. ஏனென்றால் இந்தியா சீனாவோடு தனியான வர்த்தக ஒப்பந்தம் பண்ணி கைச்சாத்திர போகின்றது. அதுக்கான பேச்சுக்களும் வருகின்றன. நான் நேற்று முன்தினம் கூட குளோப் டைம்ஸ்லேயே பார்த்தேன். அப்ப நீங்கள் சீனாவோட போய் வர்த்தக ரீதியாக நட்புகளை வைக்கல, அரசியல் ரீதியாக நீங்கள் எதிரி. எப்படி? எல்லையிலே இந்திய ராணுவமும் சீன ராணுவம் மோதிக்கொள்கின்றது, எதிரி. ஆனால் வர்த்தக ரீதியாக நீங்கள் ஒருவர் இணைந்து விட்டீர்கள், முரண்பாட்டில் ஒரு உடன்பாடாக இணைந்திருக்கிறீர்கள். இலங்கையில ஃபோர்ட் சிட்டியினுடைய முழு செலவு 1.4 பில்லியன் தான். ஆனால் இந்தியாவுடைய வருமானம் 48.9 பில்லியனுக்கு வந்திருக்கு. அப்ப நத்திங். ஃபோர்ட் சிட்டியினுடைய ஒரு விஷயம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. சரி, அப்படித்தான் இருந்தாலும் இளைஞருடைய ராஜேந்திரத்தை பாருங்கள், என்ன செய்கிறார்கள்? நான் சொன்னேனே, நாங்கள் என்ன சொல்றோம்? சீனாவோட நாங்க போவோம் இல்ல. ஃபோர்ட் சிட்டியில ஐரோப்பிய நாடுகளும் பிசினஸ் செய்யற மாதிரியான அணுகுமுறையை இலங்கை கையாளுது. இதற்கு சீனாவும் சாடையா விட்டு கொடுத்திருக்கு.
உதாரணமாக பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அதாவது சர்வதேச ரீதியாக மிக முக்கியமான ஒரு முதலீட்டாளர் நத்தானியல்ஸ் ரோட்சைட் என்பவர் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வந்திருக்கிறார். ஃபோர்ட் சிட்டிக்கு வந்திருக்கிறார், வந்து பார்த்துட்டு போயிருக்கார். ரோட்சைட் என்றது அவருடைய குடும்ப வங்கி, இன்டர்நேஷனல் ரீதியாக இருக்குது. அந்த வங்கி அங்க ஃபோர்ட் சிட்டிக்கு வரப்போகுது. அதை விட ரஷ்யாவுடைய முதலீட்டாளர் வந்து போகிறார். அதை விட ஐரோப்பிய ஒன்றியத்திலும் அங்கம் வகிக்கின்ற ஜெர்மன், G7 மாநாட்டிலும் அங்கம் வகிக்கின்ற ஜெர்மன் சீனாவோடு ஒரு வாய்ப்பு அணுகின்றது. இப்ப பாருங்கள், சீனா போன மார்ச் மாசம் சீனாவுக்கு எதிராக ஒரு தடை விதிக்கப்பட்டது ஐரோப்பிய ஒன்றியத்தால, வர்த்தக தடை. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மனி அதை எதிர்த்தது, பிரான்சும் சாடியாக அதை எதிர்க்கின்றது. அப்ப தடை ஏன் விதிக்கப்பட்டது? பயனில்லை. ஏனென்றால் பிரான்சும் சரி ஜெர்மனியும் சரி இந்தியா போல சீனாவோட வர்த்தக உடன்படிக்கைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சீனாவுக்கு கொடுப்புக்குள்ள சிரிப்பா இருக்குது. கடை என்னோட எவ்வளவு பிசினஸ் வச்சு எங்களுக்கு ஆற்றுங்க. அதன் காரணமாக தான் G7 மாநாடு முடிந்த உடனே அரைக்க விட்டான், நீங்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்குள்ளேயே முரண்பாடுகள் இருக்கின்றன. சீனாவுக்குள் எந்த முரண்பாடும் இல்லை, சீனாவுடைய நட்புணர்களுக்குள் எந்த முரண்பாடும் இல்லை. அப்ப இதே ஐரோப்பிய ஒன்றியம் இப்ப இலங்கைக்கு GSP பிளஸ் வரிச்சலுகைய தடையை கொண்டு வருது. இது சிரிப்பா இல்லையா? இந்த GSP பிளஸ் வரிச்சலுகை தடையிலையும் பாருங்க, ஈழத்தமிழர் என்ற ஒரு வசனம் வருதா, தமிழ் மக்களோட வசனம் வருதா, வடகிழக்கு வசனம் வருதா? இல்ல, ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமான விஷயம் தான் வருது. இலங்கை மக்களுடைய மனித உரிமைகள் தான் வருது. அதுல ஒரு விஷயம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற வாசகம் வருது. அதுபடி ஐரோப்பிய தடையில ஒன்றும் அங்கே இல்லை. ஆனால் அந்த தடையால் எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்று, எந்த அச்சமும் இல்லை என்று இலங்கை வெளிப்படையா சொல்லிட்டு என்றால் சீனாவே சொல்லுது ஐரோப்பிய தடை எங்களுக்கு பாதிப்பு இல்லை என்று. இலங்கை சீனாவினுடைய வருமானங்களையும் பொருளாதாரங்களையும் அந்த இலங்கை எப்படி சொல்லாமடும் சொல்லுகின்றது. ஆக ஐரோப்பிய ஒன்றியம் சரி, G7 மாநாடு சரி, நேட்டோ அணிகள் சரி, தற்போது இந்தோ பசிபிக் பாதுகாப்பை வைத்துக் கொண்டு சமீப காலமாக எடுக்கின்ற நடவடிக்கைகளிலே இலங்கையை தங்கள் பக்கம் எடுக்கின்ற முயற்சிக்குள்ளே வருகின்றார்கள். இதிலே 2 விஷயங்கள் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். சொன்ன விஷயங்களே, ஒன்று, இலங்கை சீனாவோடு நிற்பதாக காண்பிக்கின்றது, சீனாவோடு தான் நிற்கின்றது. ஆனால் இந்தோ பசிபிக் பாதுகாப்பு விஷயத்திலே அமெரிக்காவோடும் இந்தியாவோடும் நிற்கும், மேற்கு நாடுகளோடும் நிற்கும். எதுவரை நிற்கும்? எங்களுடைய நகர்வுகள், ஈழத்தமிழுடைய பிரச்சனை தற்போது ஜெனீவாவில் இருந்து முற்றுமுழுதாக எடுக்கப்பட்டு இந்த மனித உரிமை பிரச்சனை அது இது எல்லாமே இல்லாமல் பண்ணி வேணுமென்ற ஐக்கிய நாடு சபையிலையும் புலிகளுக்கு தடையை விதிச்சு போட்டு ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று வருமா இருந்தால் வெல் சிம்பிளாக பிறகு என்ன செய்யும்? நான் முன் சொன்ன மாதிரி அமெரிக்காவின் கையோடும் இந்தியாவின் கையோடும் சீனாவுடைய வடிவா போய் சேர்ந்தார். என்றால் வடிவா தெரியும் இலங்கைக்கு அமெரிக்காவையும் இந்தியாவையும் வச்சாத்தான் ஈழத்தமிழோட பிரச்சனை முற்றுமுழுதாக அளிக்கலாம். 2009 ருசி கண்டவர்கள். அப்ப இதைத்தான் நான் கொழும்பில் நடக்கிற சந்திப்புகளை சொல்றது. 2009 போர்ல சாட்சியம் இல்லாமல் நடந்தது போர். யுஎன் கூட அங்கே யுஎன் ஆபீஸ் ஐசிஆசி எல்லாம் எடுக்கப்பட்டது. நீங்களும் நம்பி வந்தீங்க. ஏன்? உங்களுக்கு தெரியும் புலியை அழிக்கிறதுக்கு நாங்களும் உடன்பாடு என்று. எனக்கு நல்ல ஒரு சாட்சியம் இருக்குது. 2009 புலியை அழிக்கிறதுக்கு இவர் உடன்பட்டார்கள் என்பது நல்ல சாட்சியம் இருக்கு. எப்படி என்றால், போன வருஷம் ஜனவரி மாசம் சம்பந்தனே தன் வாயால பார்லிமெண்ட்ல சொல்லி போட்டார். என்ன சொன்னார்? நீங்க எத்தனை நியூஸ் பாத்தீங்களோ தெரியாது, இங்கிலீஷ் தான் பேசினார். என்ன சொன்னார்? 2009 போர் அளிக்கப்படுகின்ற பொழுது சொன்னார்கள், அமெரிக்காவும் இந்தியாவும் தன்னை கண்டு தூதர்கள் நேரடியாக சொன்னார்கள், போர் அளித்த பின்னர் உங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு ஒன்று வரும், எங்களுக்கு பிராந்தியத்திலே பாதுகாப்பு முக்கியம், அதன் காரணமாகத்தான் இந்த போரில் நாங்கள் இல்லாமல் புலிகளை அழிக்கின்றோம், அதை நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சொன்னார்கள். நானும் நம்பினேன். ஆனால் 10 ஆண்டுகள் முடிந்து விட்டது, இன்று வரை எந்த ஒரு தீர்வும் இல்லை, அமெரிக்காவும் இந்தியாவை ஏமாற்றி விட்டது என்று சம்பந்தனே வாயால் சொல்லியிருக்கிறார். இது ஒன்றங்களுக்கு போதும் தானே? சரி, இப்ப மீளவும் இவர்கள் ஏமாறப் போகிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய அற்ப சொற்ப ஈழத்தமிழுடைய அந்த கொதிநிலையை முற்றுமுழுதாக இல்லாமல் பண்ணி இலங்கைக்கு சாதகமான ஒரு கள சூழலை இவர்கள் இந்தியா அமெரிக்கா ஏற்படுத்த போகிறார்கள். ஏற்படுத்திய பின்னர் இலங்கை வெளிப்படையாக சீனாவோடு போவதாக அறிவிக்கும். அது வரைக்கும் சீனாவோடு போவதாக இப்போது காண்பிச்சு கொண்டு தங்களுடைய முழு வேலையும் செய்து கொண்டு வருகின்றார்கள். நீங்கள் பாருங்கள், நீங்கள் உணர்ந்து பாருங்கள், கடந்த 10-12 ஆண்டுகளாக எங்களுடைய பிரச்சனையிலே அமெரிக்கா இந்தியா இவ்வளவு தூரம் அக்கறை செலுத்துகின்றது என்று அவர்கள் வெளியின கருத்துக்களை பாருங்கள். நான் முன் சொன்னது போல கடந்த 3 அல்லது 2 மாதங்களாக இந்த 13ஆம் திருத்த சட்டம் பற்றிய பேச்சே இல்லாம போயிட்டு. நான் இன்று வந்த என்னுடைய உதயன் சஞ்சீவிலே வந்த என்னுடைய கருத்து அதுதான், 13ஆம் திருத்த சட்டத்தை கைவிட்ட இந்தியா என்றுதான் எழுதியிருக்கிறார். அப்ப இதுதான் நிலைமை. இந்த பூகோள அரசியலையும் இந்த புவிசார் அரசியல் நிலைமைகளையும் எங்களுடைய தமிழ் கட்சிகள் சரியாக உணர்ந்து கொண்டதாக இல்லை.
ஆனால் எனக்கு தெரியும் சுமந்திரனுக்கோ அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கோ இந்த சிச்சுவேஷன் நல்லா விளங்கும். ஏனென்றால் அவர்கள் நல்லாக ஆங்கிலத்திலே பேசக்கூடிய, ஆங்கிலத்தை வாசிக்கக்கூடியவர்கள் நன்றாக விளங்கும். ஆனால் அவர்கள் இதை பற்றி பேசிக்கொண்டு போவதாக இல்லை. ஏதோ ஒரு புள்ளியிலே சுமந்திரனும் கஜேந்திரகுமாரும் வெவ்வேறான முரண்பாடாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவர்கள் ஒன்றித்து போகின்ற பண்பை காணக்கூடியதாக இருக்கின்றன. அவருக்கு தெரியும் இதற்குள்ளால் நகர முடியாது என்று. ஏனென்றால் அமெரிக்காவும் இந்தியாவும் இலங்கையோடு தான் நிற்கின்றது, இலங்கை சொல்வதைத்தான் செய்கின்றது, நாங்கள் சொல்வதை செய்யவில்லை என்று அவர்கள் நம்பிக்கொண்டுதான் வெளியே நிற்கிறார்கள். நின்று கொண்டு சும்மா தமிழ் தேசியம் என்று பேசி போட்டு இலங்கையினுடைய ஒற்றையாட்சியில் இருக்கக்கூடிய தேர்தலிலே போட்டி போடுவது, மாகாண சபை தேர்தலை போட்டி போடுவது, உள்ளாட்சி சபை தேர்தலை போட்டி போடுவது, இந்த செட்டப் போடி இவர்கள் முடங்கி விட்டார்கள். நான் தமிழ் தேசிய மக்களுமே கடைசி வரை நம்பினேன். ஒரு தேசிய இயக்கமாக செயல்பட்டு ஜியோ பாலிட்டிக்ஸ் சிச்சுவேஷனுக்குள்ளால் தங்களை வெளிப்படுத்தி ஒரு தீர்வுக்கு வருவார்கள், தமிழ் மக்களை ஒரு தேசமாக காண்பிப்பார்கள் என்று நான் நம்பினேன். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஒரு வகையான தேர்தல் அரசியலுக்குள்ளே ஈடுபட்டு கொண்டு வந்து தற்போது கிட்டத்தட்ட சுமந்திரன் வேறாக இருந்தாலும் அவருடைய அதே லைனுக்குள்ளே அந்த பொது வந்து நிற்கிறார். ஆனால் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் சிச்சுவேஷனுக்குள்ளால் எங்களால் நகர முடியும். ஏனென்றால் நாங்கள் பேசுகின்ற பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய தூதர்கள் சரி அல்லது அமெரிக்க தூதர்கள் சரி பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற விடயம், நாங்கள் ஒன்றாக இல்லை. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் இலங்கையினுடைய அரசியல் ஜாப்புக்குள்ளே கட்டுப்பட்டு வாழ பழகி விட்டீர்கள் கடந்த 11 வருடங்களா. அப்ப ஏன் நாங்கள் உங்களை வந்து பிரிக்க வேணும், இலங்கையை விட்டு பிரிக்க வேணும்? இப்ப எங்களுடைய வேலை இலங்கையிலே அமைதியை ஏற்படுத்துவது, இலங்கை அரசாங்கத்தை திருப்திப்படுத்துவது, இலங்கை அரசாங்கம் கேட்கின்ற விடயங்கள் செய்து பிராந்திய பாதுகாப்புக்காக இலங்கை எங்களோடு வைத்துக் கொள்வது. இப்படி வெளிப்படையாக சொல்லுகின்றார்கள், வெளிப்படையாக பேசுகின்றார். அவருடைய பேச்சுக்களை பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும். ஆனால் இடக்கிட வருகின்ற அறிக்கையில அமெரிக்காவோ இந்தியாவோ அல்லது பிரித்தானியாவோ கனடாவோ அந்த வெளியிடுற அறிக்கையில கொஞ்சம் இலங்கையை கண்டிக்கிற மாதிரி இருக்கும். அது எங்களை சமாதானப்படுத்துறது. ஏன்னா இந்த புலம்பெயர்ல சில அமைப்புகள் தொடர்ச்சி அழுத்தம் கொடுத்து கொண்டு அப்ப அதுல சமாளிக்கிறதுக்காக எங்களை திருப்திப்படுத்துற மாதிரி ஒரு பட காட்டுறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஜெர்மனியை சொல்றேன். சரி, ஜெர்மனி கடந்த 2 மாதங்களுக்குள்ளே 60 தமிழ் இளைஞர்களை அங்கே இருந்து இலங்கைக்கு அனுப்பிவிட்டது. இந்த 60 பேரை கிட்டத்தட்ட 40 பேர் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட போரால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் தான். ஜெர்மனி இலங்கை தமிழருக்கு சாதகமான ஒரு கருத்தை முன்வைத்துக் கொண்டு இருக்கின்றது. இலங்கையில் இருக்கக்கூடிய ஜெர்மனியில் இருக்கக்கூடிய புலம்பெயரில் இருக்கக்கூடிய புலம்பெயர் அமைப்புகள் ஜெர்மனி தமிழ் பக்கம் என்று சில அறிக்கைகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஜெர்மனி எங்கள் பக்கம் இல்லை என்பதற்கு உதாரணமாக நான் கட்டுரை எழுதியிருக்கின்றேன். கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற மனித உரிமை சபையிலே ஜெர்மனுடைய தூதுவர், அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, பீட்டர் வாட்ஸ் என்ன சொன்னார் மனித உரிமை சபையிலே? நாங்கள் ஜெர்மனியிலே புலிகளுடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்தி விட்டோம், முன்னாள் புரளிக்கு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம், இதற்கு ஆதரவாக ஐக்கிய நாடு சபையுடைய மனித உரிமை சபை எந்த ஒரு ஒத்துழைப்பு வழங்கும் என்று ஆணையாளர் கருத்துக்களை பரிந்துரைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அப்ப இதே எங்களுக்காக காட்டிக்கொள்றார். அது மட்டுமில்ல, இலங்கை விவகாரத்தை கையாளுகின்ற ஜெர்மனி, ஜெனீவாவிலே இலங்கை விவகாரத்தை கையாளுகின்ற கோச்சியாஸ் நாடுகளில் ஜெர்மனியும் ஒன்று. அப்ப நாங்க நினைக்கிறோம் கோச்சியாஸ் நாடுகள் எல்லாம் ஜெர்மனி, பெல்ஜியம், மற்றது பிரான்ஸ்ல அதில் சேர்ந்து எங்களுக்கு சாதகமாகத்தான் இந்த மனித சபை பிரிவினை கொண்டு வருதுன்னு நாங்க நம்புறோம். ஆனா அந்த கோச்சியாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்மனி என்ன சொல்லுது மனித சபையிலே? நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய விடுதலை புலி போராளிகளை கைது செய்கின்றோம், நடவடிக்கை எடுக்கின்றோம், அதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்கிறார். லக்ஷ்மன் கதிர்காமனுடைய கொலை சார்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டு கடந்த ஆண்டு 2019ஆம் ஆண்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது. அப்ப இதே ஜெர்மன் தான் அந்த கோச்சியாஸ்லயும் இருக்குது. ஜெர்மனி ஜெனீவாவினுடைய மனித சபையினுடைய கோச்சியாஸ்லயும் அங்கம் வைக்கிறது ஜெர்மன் தான். இதே ஜெர்மனி தான் எங்களை பிடிச்சி அனுப்பி கொண்டிருக்கு. ஜெர்மன் முற்றுமுழுதாக டீல் போடுகின்றது இலங்கையோடு. அதான் உண்மை. போர்ட் சிட்டி வருகிறது, சீனாவோட நல்ல வர்த்தகம் போய்கொண்டிருக்குது, சீனாவோட நல்ல உறவு போய்கொண்டிருக்குது. உதாரணமாக ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவுக்கு எதிராக தடை விதித்ததும் அடுத்த நாளை அதுக்கு எதிராக அறிக்கைப்பட்டது யாரு? ஐரோப்பிய ஒன்றியத்துடைய மிக முக்கியமான பங்காளி நாடான ஜெர்மனுடைய வெளியுறவு அமைச்சர் மாஸ். அவர் என்ன சொன்னார்? சீனாவுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் விதிக்கப்பட்ட தடை மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்ப இதே ஜெர்மனி தான் ஜெனீவாவிலும் கோச்சியாஸ், இலங்கை விவகாரத்துக்கு கோச்சியாஸ் முக்கியமான நாடாக இருந்து கொண்டு இப்படியான நடவடிக்கைகள் இருக்கு. ஆகவே அவர்கள் டீல் போடுகின்றார்கள், இலங்கையோடு டீல் போடு. இப்ப எல்லாம் டீல் தான். நாங்கள் முந்தைய அந்த வேலை செய்ய சும்மா அந்த எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் எல்லாம் டீல் போடுறேன். இப்ப அந்த டீல் இப்ப நாடுகளுக்கு நடந்து கொண்டிருக்கு. எங்களோட பிரச்சனையை மையம் டீல் போய் கொண்டிருக்கு. ஆகவே இப்படியான நகர்வுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு புரியும். ஆனால் நாங்கள் என்ன நம்புறோம்? ஜெர்மனி தமிழுக்கு சாதகமா பேசுது, பிரித்தானியா தமிழுக்கு சாதகமா பேசுது. ஐரோப்பிய ஒன்றியத்திலே பிரித்தானியா இல்லை, போன வருஷம் வெளியேறிவிட்டது. இந்த ஆண்டு அது முற்றுமுழுதாக வெளியேறிவிட்டது.
இப்போது பிரித்தானியா இவ்வளவு காலம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து செய்து கொண்ட அவ்வளவு அநியாய வேலைகளையும் ஜெர்மனி செய்ய போகுது. உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய ஒன்றியத்திலே பிரித்தானியா இருந்தபோது நான் இப்ப முன்னுக்கு சொன்னேன், போர்ட் சிட்டிக்கு நத்தோனியஸ் ரோட் சைட் வந்துட்டு போறாரு, பிசினஸ் நடக்க போகுது. அப்ப சீனாவுடைய இதாக மட்டும் போர்ட் சிட்டி இருக்காது, பிரித்தானியா ஐரோப்பிய நாடுகள் வரப்போன்னு சொன்னது தானே. சரி, அந்த நத்தோனியர்ஸை கொண்டு வந்தது யாரு இங்க? நிரஞ்சன் தேவா என்பவர். நிரஞ்சன் தேவா பிரிட்டிஷ் பிரஜை, ஆனால் இலங்கை பூர்வீகக்கூடிய கொண்டு சிங்கள பௌத்தர். அவர் ஐரோப்பிய ஒன்றியத்தை 1999ஆம் ஆண்டு இருந்து 2019ஆம் ஆண்டு வரையும் பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்தவர். அவர் பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்த பொழுதுதான் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூலமாக விடுதலை புலிகளுக்கு எதிரான பயண தடைகளை கொண்டு வந்தது, தடையை கொண்டு வந்தது, சகலவிதமான தடைகளும் செய்தது. அதுக்கு நிரஞ்சன் தேவா தான் முக்கியமான காரணமாக இருந்தவர். இதே நிரஞ்சன் தேவா தான் இன்று போர்ட் சிட்டியிலே ஐரோப்பிய முதலீட்டாளர்களை கொண்டு வந்து சீனாவுக்கு அல்ல இது எல்லாரும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு வர்த்தக நிலையம் என்ற மாதிரி மாற்றி அமைக்க முற்படுத்துகிறார். அவர் எப்படி எல்லாம் அவர்கள் டீல் போடுகின்றார்கள். நான் இதை சொல்லுகின்றது எல்லாம் ஒரு ஃபேக்ட்ஸ். இதை நான் சில தலைப்புகளோடு தான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். இப்படியெல்லாம் நடைமுறை அணுகுமுறைகள் போய்கொண்டிருக்கிற பொழுது எங்களுடைய தமிழ் தரப்பு என்ன செய்து கொண்டிருக்கின்றது? இதை புரிந்து கொண்டதா, விளங்கி கொண்டதா? டெல்லியோடு இருக்கக்கூடிய தொடர்பு நிரஞ்சன் தேவாவுக்கு தான் இந்த தடைகளுக்கான காரணம் இருந்தது. இன்று மிலிந்த முறைகோடு இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? டெல்லியிலே இருக்கிறார் தூதராக. மிலிந்த முறைகளை யாரு? கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் 13ஆம் திருத்தத்தை இல்லாமல் பண்ண வேண்டும் என்று சொன்ன ஒருவர். அவர் தான் இன்று டெல்லியே இருக்கிறார். 13ஆம் திருத்தத்தை இல்லாமல் பண்ண வேண்டும் என்று சொன்னவர் தான் மாகாண சபைகளுக்கான அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு இப்போது அமைச்சு மாறிவிட்டது. பாருங்க. ஆகவே இப்படியான அணுகுமுறைகள், இந்த அணுகுமுறைகள் தான் இருக்கத்தக்கதாக எங்களோட தமிழ் தரப்பு சரியாக கையாளவில்லை. ஆகவே இந்தியாவை நாங்கள் எங்கள் பக்கம் எடுக்க முடியும். நாங்கள் எப்போதுமே இந்தியாவுக்கு சாதகமானவர்கள் தான். இந்தியா எங்களை நம்புவதற்கான இடங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்தியா எங்களை நம்புவதற்கான செயற்பாடுகளை தமிழ் தரப்பு சரியாக எடுக்கவில்லை. இந்தியாவை நம்புவதற்கான செயற்பாடு எடுக்குமாக இருந்தால் நிச்சயமாக இது எங்களை வெற்றி பெறக்கூடிய, எங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்வை, வடக்கு கிழக்கு இணைஞ்ச ஒரு சுயாட்சியான அமைப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கும். அப்ப ஜியோ பாலிட்டிக்ஸ் அணுகுமுறைகளை நாங்கள் படிப்படியாக கையாள வேண்டும். இப்போது டீல் போடுகின்ற இலங்கை அரசாங்கத்தோடு எங்களுடைய பிரச்சனை மையமாக தோணும். ஆகவே இந்தியா தான் எங்களுக்கு இதிலே உதவியாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு நாடு. ஆகவே இந்தியாவுக்கு நாங்கள் சரியான முறையிலே இந்தியாவை எங்கள் பக்கம் எடுப்பதற்கான அணுகுமுறைகளை கையாள வேண்டும். நாங்கள் இந்தியாவை பயக்க முடியாது, இந்தியாவை எதிர்க்க முடியாது. ஆனால் இந்தியாவுக்கான சரியான எங்கள் நிலைமையை நாங்கள் உணர்த்தி கதைக்கவில்லை. நன்றி.